கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நடத்துவார். நடத்துவாரா? கர்த்தர் நடத்துவார். வார் வார் வார்ல என்ன செய்வார் தேவன்? வார்ல தேவன் நடத்துவார். இந்த உலக யுத்தத்துல, இந்த உலக அக்கப்போர்ல தேவன் நடத்துவார். கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறதை விட நடத்தி கொண்டிருக்கிறது கர்த்தர் என்று விசுவாசிக்கிறதான் கடினம். பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். நடத்துவார் எதிர்காலத்துல அப்படி ஒரு அறிக்கை இடுகிறத விட, அப்படி அறிக்கை இட முடியும் பிரதர் அப்படின்னு சொல்றதை விட, எது நமக்கு டஃப் அப்படின்னா, அட் பிரசன்ட்ல இப்ப 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 என்னைய தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஃபெய்த் இருக்கிறது டஃப். அனுபவிச்சதுனால சொல்றேன் நான். கர்த்தர் என்னைய பார்த்துக்குவாரு பிரதர் அப்படிங்கிற விசுவாசத்தை விட, அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறத விட, இப்ப என்னைய பார்த்துட்டு இருக்கிறதே அவர்தானே பிரதர் அப்படிங்கிற ஃபெய்த் டஃப். இந்த ஃபெய்த் இருக்கிறவனுக்கு அந்த ஃபெய்த் ஈஸியா இருக்கும். எந்த ஃபெய்த் இருக்கிறவனுக்கு? பிரசன்ட்ல தேவன் என்ன நடத்திட்டு இருக்கிறாருன்னு இருக்கிற ஃபெய்த் இருக்கிறவனுக்கு நடத்துவார் பிரதர். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதுவரை நடத்தினார் என்பதற்கு ஆதாரம். இது ஃபெய்த் இருக்கிறவனுக்கு அந்த ஃபெய்த் ஈஸி. நம்பர் 1. அந்த ஃபெய்த்தை விட இந்த ஃபெய்த் டஃப். இது கடினம். நிறைய பேர்கிட்ட கர்த்தர் பார்த்துக்குவான்னு இருக்கும், அந்த விசுவாசம் இருக்கும். ஆனா இப்ப அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதே அவர் தாங்கிறதுனா டவுட்டா இருக்கும். அதை எப்படி பிரதர் சொல்ல முடியும்? இனிமேத்த பார்த்துக்க போறாரு இப்படிதான் சொல்லுவாங்க. எதிர்காலத்துல தேவனை இணைக்கத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, நிகழ்காலத்துல தேவனை இணைக்கணும்னு நான் சொல்றேன். எதிர்காலத்துக்கு தேவனை கனெக்ட் பண்ணக்கூடாது, நிகழ்காலத்திலேயே அவரை கனெக்ட் பண்ணி பாருங்க, பேசுங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு பலன். ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறது நிகழ்காலம், எதிர்காலத்துல இப்ப நீங்க இல்ல. நிகழ்காலத்துல இருக்கிற உங்களுக்கு நிகழ்கால காரியங்களோடு தேவனை கனெக்ட் பண்ணா மட்டும்தான் பலன். இதெல்லாம் முடிஞ்சு. நிகழ்காலம் நடைபெணமா போகும். எதிர்காலம் வசந்த காலமா இருக்கலாம், பட் நிகழ்காலம் நடைபெணமா போயிடும். உண்மையா? அப்ப எந்த விசுவாசம் டஃப், எந்த விசுவாசம் முக்கியம்? நடத்துவார் என்கிற விசுவாசத்தை விட நடத்தி கொண்டிருக்கிறார் பிரதர், நடத்திட்டு இருக்கிறார் பிரதர், இதுதான் நிகழ்காலத்துல இருக்கிற எனக்கு பலன், எனக்கு தைரியம், என்னை மூவ் பண்ணுது, நீங்க நடக்க வைக்குது தைரியமா. ஆமேனா? நம்ம எரேமியா 17 கர்த்தர் கரத்துல, கர்த்தர் கையில, கர்த்தருக்கு பின்னால, கர்த்தரையே சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஏன் இந்த தொழுவத்துல, இந்த மந்தையில ஆண்டவர் வலியுறுத்துகிறார்? இங்க இருக்க 2 பேருக்கு அது பதில் தெரியும். யார் சொல்றது? வெள்ளிக்கிழமை ஈவினிங் நைட்டு உங்கள்கிட்ட பேசினார். கர்த்தர் கையில இருக்கணும் அப்படின்ட்டு ஏன் தேவன் வலியுறுத்துகிறார்? அவர் ஏன் அப்படிலாம் பேசுறாரு நம்மகிட்ட? ரீகால் பண்ண முடியலையா? பியூட்டிஃபுல் ட்ரூத். இதெல்லாம் அவ்வளவு வருஷங்கள்ல கடைஞ்சு எடுத்த ஃபில்டர் இது. அப்படியே ஃபில்டர் பண்ணும்போது டிராப் ஆன ட்ரூத் அதெல்லாமே. ஏங்க கர்த்தருக்கு பின்னால இருக்கணும், ஏங்க கர்த்தர் கையில இருக்கணும், ஏங்க அவரை போய் சார்ந்து இருக்கணும், ஏங்க அவரை நம்பிக்கை வச்சுக்கணும்? நம்பிக்கை வச்சிருக்க ஆளே கிடையாதா? சார்ந்திருக்க ஆளே கிடையாதா? நாம இருக்கிறதுக்கு வேற கையே கிடையாதா? நாம இருக்கிறதுக்கு வேற மறைவே கிடையாதா? உன்னதமானவர் மறைவு என்ன மறைவு? ஏன் நாம ஏன் கர்த்தருக்கு பின்னால இருக்கணும்? நமக்கு வேற ஸ்கிரீனே இல்லையா?
நம்ம ஏன் அவர் கையில இருக்கணும்? வேற கையே இல்லையா? நம்ம எங்க அவருக்கு பின்னால இருக்கணும்? நம்ம எங்க அவரை சார்ந்து கிடக்கணும்? ஏன்? ம் சத்தியத்தை கேட்ட கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, நீங்க கர்த்தர் கையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான ட்ரீம் நிஜமாகும். இப்ப சொல்லுங்க, இருந்தீங்களா இல்லையான்னு கேட்கும்போது இருந்தீங்களா? நீங்க கர்த்தர் கையில இருந்தாதான் உங்களுக்கான தேவனுடைய நோக்கம், உங்களுக்கான தேவனுடைய வரைபடம், உங்களுக்கான தேவ சித்தம், உங்களுக்கான தேவனுடைய கனவு, உங்களுக்கான தேவனுடைய தீர்மானங்கள் நிஜமாகும், பலிக்கும். நீங்க உங்க கையில இருந்தா பலிக்காது, பலிக்காது. இதெல்லாம் எவ்வளவு அருமையான சத்தியம். உங்க கையில இருந்தா பலிக்காது. சரி, ஒன்னை ஞாபகப்படுத்தியாச்சு. இன்னொன்னு என்ன சொன்னாரு? ரெண்டு மேஜரா பேசினாரு. என்னது? ஏன் நாம கர்த்தர் கையில இருக்கணும்ட்டு அவர் வலியுறுத்துகிறார். திரும்ப திரும்ப இந்த மந்தையில, இந்த தொழுவத்துல ஏன் அதை பேசுகிறார்? ஒண்ணு நமக்கான ட்ரீம் நிஜமாகணும். அதான் அது அவருடைய டார்கெட். உன் கையில இருக்காதரா, எவங்களும் இருக்காதரா, உனக்கான என்னுடைய திட்டம் நிறைவேறாதரா டே அப்படிங்கிறார். என் கைக்கு வாடா, எனக்கு பின்னால இருறா, என் மறைவில் இருறா, என்ன சார்ந்து இருறா. இன்னொன்னு என்ன சொன்னாரு? சரி, நாம அவர் கையில இருந்தாதான், நாம அவருக்கு பின்னால அவர் கையில நாம இருந்தாதான் நியாய தீர்ப்பு நாள்ல நாம குற்றவாளி கூண்டுல நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. சொன்னது ஞாபகம் இருக்கா? நாம குற்றவாளி கூண்டுல நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. யார் கையில இருக்கணும்? அவர் கையில இருந்து வாழ்ந்து உருண்டு பிறண்டு தூங்கி படுத்து நடந்து செஞ்சு செத்தவனை நியாய தீர்ப்பு நாள்ல எப்படி குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டி தள்ளுங்கடா நரகத்துன்னு சொல்லுவாரு? எப்படி முடியும்? குயவன் கையில இருக்கிற மண்ணை குயவன் எப்படி நியாயந்திருப்பாரு? கேள்வி புரியுதுங்களா? ஒரு மண்ணு குயவன் கையில பெருக்கு, வெளியே இல்ல. கையில இருக்கிற மண்ணை உடைப்பாரு, உருவாக்குவாரு, யூஸ் பண்ணுவாரே தவிர எப்படி குற்றப்படுத்தி தூக்கி போடுவாரு? அவர் எப்படி பண்ண முடியும்? இதான் கொரிந்தியர்ல வந்திருக்கு. பவுல் எழுதுறாரு, நாம் நியாயம் தீர்க்கப்படுகையில் உலகத்தாரோடே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு இப்பொழுது அவராலே சிச்சிக்கப்படுகிறோம். ஆமேனா? ரெண்டு மேஜர் இம்பார்ட்டன்ட் மேட்டர் நான் சொல்றது. நாம ஏன் அவர் கையில இருக்குங்கிறதுக்கு நிறைய காரணம் சொன்னாலும் பெரிய மேஜரான ரீசனா நான் பேசுறேன். நான் அவர் எனக்கான அவருடைய ட்ரீம் நிஜமாகாம எனக்கான என் கனவு பலிக்கிறது எனக்கு பேராபத்து, எனக்கு பெரிய ஆபத்து. புரிஞ்சுக்குங்க அத. நான் மாளிகை கட்டலாம், கடல்ல வீட கட்டலாம், தனியா ஏர்ஜெட்டு வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இது எதுவுமே அவருடைய கனவுல இல்லாதது அப்படின்னா எனக்கு பேராபத்து. நான் டெய்லி பிரியாணி சாப்பிடலாம், பட் அது அவர் அஜெண்டாலே இல்லாத ஒண்ணுனா பேராபத்து. நான் டெய்லி பழையசூர் சாப்பிட்றது அவருடைய அஜெண்டானா ரொம்ப பாதுகாப்பு. ஆமேனா? நம்புறீங்களா அதெல்லாம்? அப்ப நமக்கான கனவு பலிக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. சரி, நமக்கான தேவனுடைய கனவு பலிக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கான நம்முடைய ட்ரீம் நிஜமாகிறதுல பெரிய விஷம், பெரிய ஆபத்து இருக்கு. கவனமா இருங்க. ரெண்டாவது, இதை விட பெரிய விடுதலை எது? குற்றவாளி கூண்ல நிக்கிறதுக்கு வரிசைக்கு நிப்பாங்க இல்லையா? அதுல நாம நிக்க மாட்டோம். அந்த லைன் நமக்கு கிடையாது.
அவன் வேண்டாம் அங்கே நிற்கிறாங்கட்டால இப்படியாண்ணே நம்மளுக்கு கூடாது இப்படி இல்லை. பெரிய சத்தியம். அதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் நியாய தீர்ப்பு குறித்து அவ்வளவு நான் பயந்தவன், நான் அவ்வளவு நடுங்கினேன். ஆனா என்ன நடுங்கினாலும் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அவர் கேள்விக்கு தப்பிக்க முடிகிற அளவுக்கு வாழ முடியல. ரெண்டாவது சிக்கல் எனக்கு இதெல்லாம் என்னை ரிலீஸ் பண்ண சத்தியங்கள் பட்டதுனாலதான். சிறையை அனுபவிச்சவனுக்கு தான் விடுதலை என்னன்னு தெரியும். அவனுக்கு தான் தெரியும். வெயில்ல இருந்தாதான் நெல்லோட அருமை தெரியும். நம்ம வெயிலுக்கே போகாதனால வெயிலா நெல்லை பத்தி பெருசா நினைச்சுக்க மாட்டேங்கிறோம். கஷ்டப்பட்டாதான் அருமை தெரியும். அடிமாங்க கஷ்டப்படணும். ஆண்டவர் இந்த மாதிரி பாதையில நடத்தினதுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான். ஆமேன். அப்ப கையில இருக்கணும்ட்டேன்னா என்ன அது சொல்லி முடிப்போம், அடுத்தது போவோம். எது கையில இருக்கணுமா? அவருடைய கனவு நிறைவேறதுக்கு இல்லை, நமக்கான அவருடைய கனவு. அவர் கனவு தனியா நிறைய வச்சுக்கிறாரு. இப்ப நமக்குன்னு கனவு தனியா வச்சிருக்கிறாரு. நமக்கான கனவு நிஜமாகணும் அப்படின்னா நாம யார் கையில இருந்தே ஆகணும். தப்பி தவறியாவது என் கனவு பழிச்சிடக்கூடாதுங்கிறது என்னுடைய நிரந்தர ஜெபம், நித்திய ஜெபமே அதான். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எதுவுமே பழிச்சிடக்கூடாது. தப்பி தவறியாவது எனக்கான உங்களுடைய ஆசை, எனக்கான உங்க விருப்பம் எதுவுமே பழிக்காம போயிடக்கூடாது. இது என்னுடைய நித்திய பிரேயர். சரி, நம்பர் 2, நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கக்கூடாதா? எங்க நிக்க மாட்டோம்? அவர் நம்மளை கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம நிக்க மாட்டோம். கேள்வி கேட்பாரு, அந்த நிக்க மாட்டோம். இதுதான் நியாய தீர்ப்பு நாளில் நாம தப்பிக்கிறதுக்கான சத்தியத்தை ஸ்டெப்தா பேசுறாரு. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் பயப்படுறது எதுக்கு பயப்படுறாங்க? விசுவாசிகள், ஊழியர்கள்லாம் கணக்கு கேட்பாரு பிரதர், கணக்கு கொடுக்கணும் பிரதர், நியாய தீர்ப்பு வருது பிரதர் சொல்றாங்களா? நான் அதுக்கே தப்பிக்கிறத பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தப்பிக்க முடியும். கைக்கு வந்துருங்க, குயவன் கைக்கு வந்துருங்க. ஆமேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:7. நீங்க சீக்கிரமா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு டாபிக் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா லேட் ஆயிட்டு இருக்கு. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த வசனத்துல 3 லைன் வருதா? முதல் லைன் என்னது? obey your God. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது என்ன அழகா சூப்பரா சரியா சொன்னோம்னா, தேவன் கையிலே இருங்கள், தேவன் கையிலே இருங்கள். சரி, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆனா கவனிங்க, ஆனா என்னமா நடந்துட்டு இருக்கு? அந்த வசனம் அப்படி உல்டாவா பிராக்டிக்கலா போயிட்டு இருக்கு. பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்மளை அறியாம நம்ம வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, நமக்கே தெரியல. உதாரணம் சொல்றேனே, தேவன் நமக்கான சித்தத்தை இதுதான் சொல்லும்போது நாம அதை எதுக்குறோம்.
அப்படின்னா எதுக்குறோம் அப்படின்னா நம்ம சித்தத்துக்கு நாம கீழ்ப்படிஞ்சிருக்கோம், அதான் அர்த்தம். அப்ப நம்ம சித்தத்துக்கு கீழ்ப்படிக்கிறவனால தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. எதுக்கு தான் செய்வான்? இது நடந்துட்டு இருக்கு. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசின் சித்தத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆனா அது அப்படியே தலைகீழா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. தேவன் சரியா இருக்குன்னு பார்த்து கொடுக்கிறத ஏற்க மறுக்குது மனசு. அவர் எதை சரியில்லை நினைக்கிறாரோ அதை வாங்க துடிக்குது மனசு. இது அப்படியே தலையில போயிட்டு இருக்கு, நம்மளை மீறி நம்மளை அறியாம. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்ப சரி, பிசாசு நம்மளை விட்டு ஓடி போகணும்னா என்ன செய்யணும்? பிசாசு நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? பிசாசு நம்ம பக்கம் தள்ள வச்சு படுக்க கூடாது சிஸ்டர் அப்படின்னு என்ன செய்யணும்? நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்க சாகுற வரைக்கும் இது நடக்காது. நீங்க சாகுற வரைக்கும் இந்த 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 விஷயம் பலிக்காது. எந்த விஷயம்? பிசாசு என் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது பிரதர் அப்படின்னா நடக்காது. வந்தே தீர்வான். என்ன செய்வான்? அவன் வருவான், அவன் பேசுவான், துறை வந்து சித்தத்தை பேசுவான், அவனுடைய ஐட்டங்கள்லாம் திறந்து காமிப்பான். வா 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 வா. சாகுற வரைக்கும் துறை வந்து பேசுவார், உங்க பக்கம் தலை வச்சு படுத்துட்டு தான் இருப்பார். இதை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, தவிர்க்கவே முடியாது. ஆனா எதை தவிர்க்கலாம் தெரியுமா? அவன் நமக்கு முன்னாடி கடை போடுறத தவிர்க்க முடியாது. ஆனா கடையில ஒரு பொருள் வாங்காம உங்களால் இருக்க முடியும். இதை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஆமென். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசு ஏங்க கடை போட்ட பிசாசு எந்திரிச்சு ஓட மாட்டேங்கிறான்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம்? கடை போட்டிருக்கிறான் பிசாசு முன்னாடி, ஆனா கடையை சுருட்டிட்டு ஓட மாட்டேங்கிறான். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? நம்ம என்ன செய்யல. ஏன்னா கடை போற நீ நடத்த விடுற ஓரியா? அங்க பாத்தியா என்ன பொருள் அழகா இருக்கு தெரியுமா, 4 பேரை கூட்டு போய் நீ வாங்குறீங்க இல்லையா, அதான் பிரச்சனை. அதாவது என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், எதிர்த்து நிக்காததுனாலதான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போக மாட்டேங்கிறாங்கிறார். நீங்க என்ன செய்ய மாட்டேறீங்க? பிசாச எதிர்த்து நின்னா அவன் ஓடி போவான். அப்ப ஓடி போற பயம்தான் நம்மகிட்ட சேட்டை காமிச்சிட்டு இருக்கிறான்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஓடி போற பயம்தான் அவன். ஆனா நம்மகிட்ட எப்படி காமிச்சிட்டு இருக்கிறான்? என்னென்ன அசைக்க முடியாது தெரியுமா அப்படிங்கிறான். அசைக்க முடியாது, நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அறியாமை. பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். அப்ப ஓடி போகல அப்படின்னா என்ன காரணம்? நாம எதிர்த்து நிக்கல. உண்மையா ஒத்துக்கலாமா அத? சரி, நாம எதிர்த்து நிக்கல அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம்? வலதுகை கொடுத்த ஆதரவு கொடுக்கணும். இங்கே கடைபிடி, எங்கேயும் போயிடாத, நிலைமை நல்லா இருக்குப்பா, இங்கே இருந்தா போயிடாதுண்ணா. ஒண்ணு எதிர்த்து நிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? நீங்க ஆதரவு கொடுத்துருக்கணும். நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு எப்படி ஓடி போவான்? முடியாதுல்ல. அப்ப நீங்க எதிர்த்து நின்னா ஓடி போயிடுவான். சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க.
இதை வச்சுக்கிட்டு அவனை நீங்க பெரிய ஆளா பேச வேணாம்னு சொல்ல வர. நீங்க அவனை பெரிய ஆளா ஒன்றும் பேசிக்க வேணாம். ஓடி போறவன் தான் அவன். நீ எந்திக்க மாட்டேங்கிறிய தம்பி, அவன் எப்படி ஓடி போவான்? ஆமனா? நம்மளை விட்டு பிசாசு ஓடுறது தான் நாம் அவனை ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அந்த வசனத்தின்படி உங்களை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு பிசாசு என்ன பண்ணா? போயிட்டான்ல. இப்ப யார் ஜெயிச்சா? இயேசு ஜெயிச்சிட்டாரு. நம்மளை விட்டு பிசாசு ஓடுறது தான் நாம அவனை ஜெயிச்சிட்டதா அர்த்தம். ஓடுறான் பாரு, ஓடுறான் பாருடா, ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அதை விட்டுட்டு பிசாச நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ஜெயிச்சிட்டதா அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுங்க. வழி கொண்டு வந்துட்டல, கடையை மாத்தி போட சொல்லி உட்காந்துட்டானே. நம்மளை விட்டு ஓடி போறதான் நாம ஜெயிச்சிட்டதா அர்த்தம். அவனை ஜெயிக்கிறோம். ஆமென். படிக்கலாம். அவன் வழிக்கு நம்மளை அவன் கொண்டு வருவதுதான் அவன் நம்மளை ஜெயிச்சதா அர்த்தம். இதையும் புரிஞ்சுங்க. அவன் நம்மளை ஜெயிச்சிட்டாங்கிறத எதனால அறியலாம்? அவன் வழிக்கு நம்மளை அவன் கொண்டு வந்துருவான். அப்படி பண்ணிட்டானா அவன் ஜெயிச்சிட்டான். ஏவாள வலு சர்ப்பம் தனது வழிக்கு கொண்டு வந்துச்சா? அப்ப என்ன பண்ணிட்டான்? ஏவாள ஜெயிச்சிட்டான். அவனை விட்டு நம்மளை ஓட வைக்கிறது இல்ல, ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. நம்ம வழிக்கு, அவன் வழிக்கு நம்மளை கொண்டு வந்துருவான். ஆனா அவனை நம்ம எப்ப ஜெயிக்கிறோம்னா நம்மளை விட்டு ஓட வைக்கணும். ரெண்டுமே வித்தியாசமா புரிஞ்சுக்கணும். ஆமென். புரிஞ்சுங்க. ஒரு காலத்திலும் எதிரிய பிசாச நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. கொண்டு வரவே முடியாது. நம்ம வழிக்கு வரவே மாட்டான். நாம எதிர்த்து நின்னா ஒரு காலத்திலும் அவன் வழிக்கு நம்மளை அவன் கொண்டு வர முடியாது. ரெண்டையும் புரிஞ்சுக்குங்க. ஒரு காலத்திலையும் எதிரிய நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நாம எதிர்த்து நின்றுட்டோம்னா அவன் வழிக்கு நம்மளை ஒரு காலத்திலும் கொண்டு வர முடியாது. ரெண்டுமே நல்ல இணைப்பு சத்தியங்கள். இணைச்சு புரிச்சுக்கணும். ஆமென்னா? தேவன் நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறார். இன்னும் பேசினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு சத்தியம் இருக்கு. அதனால தேவனை புரிஞ்சு நம்ம கடந்து போறோம். எதிரிய புரிஞ்சும் நம்ம கடந்து போறோம். தேவனையும் புரிஞ்சிருக்கிறோம், பிசாசையும் புரிஞ்சிருக்கிறோம். அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த ரெண்டையும் நம்ம மாத்தி வேலை பார்க்கிறோம். நிப்பாட்டணும். முதல்ல தேவனுக்கு தான் ஒபே பண்ணணும். பிசாசுக்கு வந்துட்டு நம்ம எதிர்த்து நிக்கணும். அப்பொழுது அவன் ஓடி போவான். உங்களுடைய ஓட்டு எப்பவுமே யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான் உங்க ஓட்டு எப்பயுமே இருக்கணும். நீங்க மாத்தி மாத்தி அடிக்கிறதான் பிரச்சனையே. ஓட்டை மாத்தி மாத்தி குத்துறீங்க, குத்தக்கூடாது. ஆமீன்.